ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவர்கள் நேற்று இறந்துட்டார். அது இட் இஸ் அ வெரி பிக் லாஸ் டு த கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் டு த வேர்ல்ட். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு லீடர், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் வந்து இன்னைக்கு இல்லைன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அவரோட மெமரிஸ் மட்டும் நிறைய வருஷம் கழிச்சு கூட எப்போவுமே எல்லா மக்கள் மத்தியில் பதிவாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யணுன்ற உணர்வு வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சொசைட்டியில் வந்து தூண்டியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அவர் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நல்லா சாதிக்கணும், கனவு காணணும், எல்லா லட்சியம் நோக்கி செயல்படணுன்றது அவர் வந்து அவர் மூலிமா எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் போய் சேர்ந்துருக்கு அந்த மெசேஜ். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வருஷம் இல்லை, கண்டிப்பாக நான் மேற்கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு அப்துல் கலாம் அவர்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக கொடுத்துருக்காரு. அவர் தான் இருந்திருக்காரு, எப்போவுமே இருப்பார். காட் பிளெஸ் ஹிம். அவரோட சாதனைகளுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட் டு ஹிம். அண்ட் மக்கள் வந்து என்றைக்குமே அப்துல் கலாம் அவர்களை மறக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் ஒரு பாரபட்சம் இல்லாமல், வயசு வித்தியாசம் பாராமல், அரசியல் பேதம் பார்க்காம, மத பேதம் பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனிதரை வந்து மறைந்ததுக்காக துக்கம் கொண்டாடுறாங்கன்னா அது அப்துல் கலாம் ஐயா தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வெள்ளை மனசோட அவர் வாழ்ந்திருக்காரு. நம்ம எவ்வளோ காலம் வாழ்ந்தோங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வாழ்ந்த காலத்தில், அது குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு போகிறோம், நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்ன செய்தியாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நான் நேரடியாக பழகினதில்லை. ஆனால் அவருடைய புத்தகங்கள் வாசித்ததுலேருந்து, அவருடைய பேச்சுக்களை கேட்டதுலேருந்து அவர் என்ன எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் தமிழர், தமிழ்நாட்டிலேருந்து போனவர் என்றதை விட அவர் ஒரு இளைய சமுதாயத்துக்கு சொந்தமான ஒருவரை தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவருடைய புத்தகங்கள் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கு, பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதை படித்தவங்கெல்லாம் அவரை வந்து நிச்சயமாக பின்பற்றுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதராக அவர் மறைஞ்சிருக்காரு. அவர் மிக எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு ஜனாதிபதி ஆயிருக்காருன்னா, ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதுக்காக நம்ம நேர்மையாக உழைச்சா அது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் போற்றி பின்பற்ற நினைக்கிறது என்னன்னா, அவர் மிக உயர்ந்த ஒரு இந்திய குடிமகனுக்கான மிக உயர்ந்த இடம் என்பது ஒரு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்குது. அந்த ஜனாதிபதியை ஆன பிறகு கூட தன்னுடைய எளிமையை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யும்போது எந்த எளிமையோடு இருந்தாரோ அதே எளிமையோடு தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போனது தான் அவர் மிகச்சிறந்த. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு சின்ன வெற்றி வந்தவுடனே நம்ம எல்லாரும் எப்படி மாற ஆரம்பிக்கிறோம்னு. ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த எளிமைவாதியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா தான் ரொம்ப எளிமையாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு செய்திகள், ஒரு கடுமையான உழைப்பு, அப்புறம் வந்து எளிமையாக இருக்கிறது, இந்த ரெண்டு செய்திகளை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், இல்லை அன்பு செலுத்த வேண்டும் நினைச்சா அவர் வந்து பல கருத்துக்களை வந்து இளைய சமுதாயத்துக்காக விட்டுட்டு போயிருக்காரு. அது எல்லாவற்றையும் இல்லாமல் அந்த 100 கருத்துக்களில் 10வது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே அவருக்கு உண்மையாகவே நம்ம செய்கிற ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும், சிறத்திர அன்பாக இருக்கும். நன்றி. கிட்டத்தட்ட இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்க. 120 கோடி பேர்லையும் ஒவ்வொருத்தருடைய முகங்களையும் நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஆனால் அந்த 120 கோடி பேரில் முகங்கள் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தருடைய சாதனைகள் இருக்கணும். ஒன்று பெரிய அரசியல் தலைவராக இருக்கணும், இல்லை தேசத்துக்கு உழைத்தவர்களாக இருக்கணும், இல்லை விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரபல்யமானவர்களாக இருக்கணும், இல்லைன்னா கலைத்துறையில் மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கணும். இதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் 120 கோடி பேருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்குள்ள முகத்தை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தருடைய பங்களிப்பு இருந்திருக்குதுன்னா இப்போ இந்த நூற்றாண்டில், இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அது கலாம் சார் தான். அவர் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த துறையில் வந்து
தன்னை வளர்த்தி எடுத்துக்கிட்டு மிக முதன்மையான ஆளாக இருந்தால் கூட அதே சமயத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு அறிவியல் மட்டும் பத்தாது, தனி மனிதனுடைய ஒழுக்கம், தனி மனிதனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பங்களிப்பு அவருடைய 80-83 வருட காலகட்டத்தில் பெரும் பங்களிப்பு செஞ்சுருக்காரு. இன்னொன்று, ஒரு மோட்டிவேஷன். ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு தலைவர்களுமே என்ன செஞ்சாங்கிறத விட அடுத்த தலைமுறை எப்படி வந்து அவங்க வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் இப்போ என்னுடைய அறிவுக்குட்பட்டு இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த வழிகாட்டியாக வந்து நம்ம கலாம் சாரை சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமானது அவர் அடுத்த தலைமுறைகளை கவனம் செலுத்தினது. சிறு குழந்தைகள், பள்ளிகள், கல்லூரிகள், இதுகளுக்கு தான் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பதவி வகித்தவர்கள் அத்தனை பேருமே பதவி போன பிறகு மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க. பதவியினால தான் அவங்க அடையாளத்தோடு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ஜனாதிபதி பதவி அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு, அதாவது ஒரு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் நாம் சொல்லணும். அதில் வந்து கலாம் சார் வந்து ஒரு ஜனாதிபதி பதவியை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த பதவியினுடைய வீரியத்தோட அதை போய் பொதுமக்களுக்கு, தன்னை குழந்தைகளுக்கும் தன்னை வந்து தினம் தன்னை ஒரு வழிகாட்டியாகவே அவர் வந்து போய் இடத்த கொண்டு சேர்த்துன விதம் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவருடைய மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த ஒருவரால் இந்தியாவினுடைய உயர்ந்த பதவியை வகிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதிலே ஏற்படுத்தியவர். அது மட்டுமல்லாது தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாய், உறுதியாய், இறுதி வரை எளிமையாய் வாழ்ந்த ஒரு மாமனிதர். முன்னாள் குடியரசுத் தலைவர் எந்நாளும் மக்கள் மனதிலே அவர்தான் தலைவர் என்கின்ற நிலையான இடத்தை ஒவ்வொரு மாணவர்கள் மனதிலும் அழுத்தமாக பதிவு செய்தவர் அப்துல் கலாம் என்று சொன்னால், தன்னுடைய உடன் பிறந்த ஒருவராக, தன் குடும்பத்தில் ஒருவராக, தன் தந்தையாக, தன் தமக்கனாக, தன்னுடைய தாத்தாவாக, இப்படி ஒவ்வொரும் நினைக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் மேதை. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்கள் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். கனவு காணுங்கள், உங்கள் கனவுகளை நினைவாக்குங்கள் என்ற அவருடைய வாக்கு தூக்கத்திலே வாணுகின்ற கனவை அல்ல, தூக்கத்தை கெடுக்கின்ற கனவாக இருக்க வேண்டும். அது வரக்கூடிய வருங்காலத்தில் இந்தியாவை உலகத்தின் தலைசிறந்த நாடுகளாக உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த நிமிடத்தில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவோம்.